ஹெல்த் கான்ஷியஸ். ராமு. என்ன ட்ரிங்க்ஸ் சார் இது இவ்வளோ அற்புதமா இருக்கு? வாழை இலை ஜூஸ் பசிக்கும் செரிமானத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்பதான் தயாரிச்சேன். நீங்க சூப்பர் சார். நீங்க எது கண்டுபிடிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா அற்புதமா இருக்கு. இத எங்க ஹோட்டல்ல வெல்கம் ட்ரிங்கா யூஸ் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சார். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இட்ஸ் a great honor to our hotel சார். சார் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யார் சார்? எங்க ஹோட்டலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்காங்க. எதுக்கு? கொலு பொம்மைகளை வாங்குறதுக்கு. இன்னும் குழந்தைத்தனம் மனசுல இருந்தா அந்த மாதிரி பொம்மை நம்மள காந்தமா இழுக்கும். காந்தமா இருக்கிறது அந்த பொம்மைங்க இல்ல சார், அந்த பொம்மையை வித்து பிழைக்கிற பையன். அப்படின்னா அந்த வயசுல என்ன நடக்கும்னு தெரியாம இல்ல சார், அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கும். எங்களுக்கு அது கூட தெரியாது சார். அவங்க ரெண்டு பேரும் டீப் லவ்ல இருக்காங்க. அது சரி, அந்த பொண்ணு யார் சார்? என் பொண்ணு ஆசினி. ஜம்ப். சார் வண்டி எடு. ஓகே சார். என்னாச்சுங்க? என் நம்பிக்கையை சாகடிச்சிட்டா, என் இதயத்தை சுக்குநூறாக்கிட்டா. என்னங்க சொல்றீங்க? உன் பொண்ணு யாரையோ காதலிக்கிறாளாம். யார் சொன்னாங்க? தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் நம்ம வளர்ப்பு போய் 10 நிமிஷத்துல யாரும் சொல்றத நம்புறீங்களா? கண்ணால பார்த்தவங்க கண்ணு முன்னால நடந்ததை சொன்னாங்க. நீங்களும் நம்பிட்டீங்க. நம்பிட்டு கையில கடிச்சதெல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என் உடம்புல உள்ள பிபி கண்ட்ரோல்லயே இல்ல. என் பிளட்ல உள்ள சுகர் என் பேச்ச கேட்கவே இல்ல. உங்களை கண்ட்ரோல் இல்லாம பண்றது உங்க உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். நீங்க பாசமா வளர்த்த பொண்ணு கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. அப்ப நீங்க யோசிக்க வேண்டியது பாசத்தோட, பகையோட இல்ல.